குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுர் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஸ்டில் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்காங்க. 3ஆம் இடம் ராகு என்ன பண்ணும்? தேவையில்லாத நட்புகள் மூலியமாக பிரச்சனைகள். 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் தான், ஓகேவா? அப்போ தெரியாத ஒரு நட்பு வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த டிசம்பரில் என்ன பண்ணுவார், ராகு மாறுவார், அதெல்லாம் வெளிவந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி ஆகிறாரு. அப்போ குடும்பம் சார்ந்த ஒரு முயற்சி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய எடுக்கக்கூடிய விஷயங்கள், தேடி போய் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். 2 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்குரிய சனி பகவானை யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு? 8ஆம் இடத்துல இருந்து அழகாக பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி 4க்குரியவரும் எங்கே இருக்கார் அப்படின்னா 8ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதை. உங்களாலே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயம் வரும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடன் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி. 8 அப்படிங்கிறது தீரா கடன். உங்களாலே ஒரு கடனை அப்படியே பெருசாக வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அந்த பிளானிங் 1000 ரூபா செலவாகிற இடத்துல 15,000 ரூபாய்க்கு பிளானை போட்டு அந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு 30,000 ரூபா கடன். நான் இங்கே சொல்கிறது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா இது தீரா கடன். அந்த இடத்துல யாரெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்காங்க? சூரியன் உட்காந்துருக்காரு, புதன் இருக்காரு. இப்போ என்ன அப்படின்னா ஒரு நெருக்கடிகள் பேங்க் மூலிமா. அப்போ 5, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அழகாக பாதகாதிபதி வீடான புதன் வீட்டில் போய் அழகாக ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. புதனும் அங்கே தான் இருக்காரு. அழகாக அவரும் மாறிடுவார் கடகத்துக்கு. அது உங்களுக்கு 8ஆம் இடம். 7 பாதகாதிபதி, 8 பிரச்சனை. இப்போ 7, 8 உங்களுக்கு தொடர்ந்து வருது இல்லையா? அது ஒரு புதன் வீட்டில் இருக்கும்போது தனுர் லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபிளாக இருந்தாலும், ஆனால் மற்ற கிரகங்களோட சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ குழந்தைகள் மூலியமாக சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். இந்த காலகட்டத்தில் குல தெய்வம் போகலாமான்னு கேட்டால் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிளானிங். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது 5ஆம் இடம். நீங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வீங்க, அது பின்னாடி பிரச்சனையாக போய் முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா 7ஆம் வீடு புதனோட வீடு. புதன் வீட்டில் இப்போ செவ்வாய்,
அப்போ செவ்வாய் வீடு கொடுத்த புதன் வந்து 8ல். அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டால் நோ. அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ 9க்குரிய சூரியனும் என்னாகும், 8ல் இருக்கு. அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய தந்தையோட ஹெல்த்து எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அவர் வெளியே போயிட்டு வர்றாருன்னா கொஞ்சம் பார்த்து போயிட்டு வர சொல்லுங்கள். தேவையில்லாமல் ஏதாவது அடிபடுறது, அவருக்கான செலவுகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள், அது வந்து சுப செலவுகளாக இருந்தால் நல்லது. ஆனால் அந்த செலவு எங்கே போயிருக்கு, 7ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு, புதன் 8ல் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் குழந்தைகள் மூலியமாக, 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் விரயங்கள் ஏற்படும். அப்போது எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன் வாங்கி அதுக்காக வந்து வட்டி மேலே வட்டி, வட்டி மேலே ஒரு குட்டி, இதெல்லாம் நீங்கள் வாங்கி 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 அப்படியே ஒரு மாதிரி பெரிய பாறாங்கல் மேலே உங்கள் தலையில் வச்சு உட்காந்துருப்பீங்க. ஸோ பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட் ஆஃப் ஆகிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா பிஸ்னஸில் வந்து பணம் வரும், பட் இருந்தாலும் வந்து அந்த செலவு ஓவராக இருக்கும்போது அதன் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ். அப்போ சில பேர் வந்து ரெகுலரில் வந்து இந்த கந்து வட்டியெல்லாம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு செலவாக போய் முடியும். இந்த காலகட்டத்தில் திருமணம் வேண்டாம். இந்த மாதத்தில் லவ் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்கி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்பை தேவையில்லாத வளர்த்துக்காதீங்க. இதுதான் மெயின் அலர்ட் உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு பேடாக தேவையில்லாத சிந்தனைகளை சிந்திக்க வைப்பார். அப்போ இப்போ இருந்தே அதை வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ராகு மாறும்போது பிரச்சனைகளும் வரும். ஸோ இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 10ஆம் பார்வையை உங்களுடைய லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ ஜாக்கிரதை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புது டெசிஷன், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு இந்த மாதத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பணம் வருது, அதை சேவ் பண்ணி வைங்க. கரெக்டாக அந்த உங்களுடைய லோன்ஸ் எல்லாமே இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட வீடு, இப்போ நீங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்காரகன் வீடு, பெருசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம், நினச்சி பார்க்கக்கூடிய அந்த பணம் வராது, எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் வராது, அதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அதை சரி செய்துக்கோங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால் குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு.
அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்லுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து அந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலேயே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது.
அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் யஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க, இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால் அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமகா. சிவாய நமகா. தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்திலே அநேக கிரகங்கள் சேர்கிறது. அந்த 3 நாள் சேருது. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே வக்ரம், அதாவது வக்ரம் பெற்ற சனியை பார்த்து உச்சமடைஞ்ச குரு வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார். இது அர்த்தாஷ்டம சனியினுடைய உபாதையை வெகுவாக உங்களுக்கு குறைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அர்த்தாஷ்டம சனியினுடைய உபாதைகளை வெகுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்திலே குடிக்கும். உங்களோட ராசிநாதன் மறைந்து இருக்காரு அப்படிங்கிற இதுவே வேண்டாம். ராசிநாதன், அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நபரை ரெப்ரசன்ட் பண்றாங்க. சூரியன் தந்தையை குறிப்பவர், சந்திர பகவான் தாயாரை குறிப்பவர், அதே போல செவ்வாய் பகவான் சகோதர சகோதரிகளை குறிப்பவர், புத பகவான் மாதுலா வர்க்கத்தை குறிப்பவர், தாய் மாமா முதலவங்களை சொல்றவர். அதே மாதிரி சுக்கிர பகவான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் கணவன் மனைவி, அதாவது கலத்திரத்தை குறிக்கக்கூடியவர். குரு பகவான் நமக்கு இருக்கக்கூடிய பெரியவங்களை சொல்லுபவர். அது மாதிரி எதற்கு இவ்வளவு தூரம் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, இந்த குரு பகவான் நம்மளுடைய பெரியவர்கள், அதாவது நமக்கு படித்த, அதாவது டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த குருமார்கள்ல குருவினுடைய ரெப்ரசண்டா இருப்பாங்க. இப்போ இந்த குரு பகவான் ஞானிகள், மகான்கள், குருகுமார்கள், சித்த புருஷர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், இவாளுக்கெல்லாம் எது ரொம்ப முக்கியம்னா கர்மாக்களை விடணும். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, இதையெல்லாம் விடணும் தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். அதனால தான் அந்த கர்மாக்களை எல்லாம் விடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் அஷ்டமஸ்தானம். அதனாலதான் அதற்கு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேர், ஆயுள் ஸ்தானம்னு பேர். அப்படியான அந்த அஷ்டமஸ்தானத்திலே தன்னுடைய வீட்டிலிருந்து 8வது வீட்டிலே குரு பகவான் எப்படி நம்ம கர்மாக்களை எல்லாம் குறைக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ, குருமார்கள், இப்ப சாதாரண மற்றவங்க எல்லாரும் அதை நினைக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் நிறைய சொத்து சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேர் நகை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருத்தங்க ஒரு ஆசை, இதுல வேலை பார்க்கணும், அதுல பிசினஸ் பண்ணணும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஆசைக்கு அளவு இருக்கா? ஆனால் இந்த குருவினுடைய ஆதிக்கம் கொண்டவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசைகள் இருந்தாலும் கூட அவங்களிடம் ரொம்ப ஒரு அதிகப்படியான ஆசைகள் இருக்காது. அவங்க எல்லாம் எப்போதுமே தன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு வேலை செஞ்சா இதனால என்ன, இந்த மாதிரியான கர்மாக்கள்லாம் நமக்கு வருமே, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சிந்தனை செய்யக்கூடியவங்களாவே இருப்பாங்க. அதுல தனுசு ராசிக்காரங்களும் ஒருத்தவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு ராசிநாதனே குருவாக இருக்கிறதுனால. எதுக்கு இவ்வளவு தூரம் இதை பத்தி சொல்றேன்னா, தனுசு ராசிக்காரங்க எதுவா எடுத்தாலும் இதனால் நமக்கு என்ன விளைவு ஏற்படும், இதை செய்வதனால லாபம் வரட்டும், ஆனால் இதனால் நமக்கு ஏதாவது பின் விளைவுகள் ஏற்படுமா, கர்மாக்கள் பாதிப்பு உண்டாங்கிறத யோசிச்சு தான் செயல்படுவாங்க தனுசு ராசிக்காரங்க. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் அப்படின்னு கர்மாக்கள் மொத்தம் 3 ரகம். அப்படியான அந்த வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம். அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலே செல்லுவது யோகம். இந்த இடத்துல மறைவுங்கிறது அடுத்த விஷயம்தான், ஆனா உச்சம்ங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால உச்சம் அடைஞ்ச குரு பகவானாக இருப்பதனால ஒரு பெரிய யோகம். கூடுதலாக இந்த ஆடி அமாவாசையை ஒட்டி சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், முக்கியமான கிரகங்களா இந்த மாதிரி புத பகவான் எல்லாமே அதுல சேருகிறார்கள். இதுல முக்கியமா என்னன்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுகிறது. இது என்ன செய்யும் அப்படின்னா, நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், செய்தொழிலே நல்ல சிறப்பு, குடும்பத்திலே குதூகலமான நல்ல கணவன் மனைவியுடைய நல்ல உறவு, திருமணம் ஆக வேண்டிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடைபெறுதல் போன்ற எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது.
முக்கியமாக சனிக்கிழமையிலே ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலை போடுங்க. இந்த மாசம் ஆரம்பிக்கிறதே சனிக்கிழமை தான். ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15, 22, 29 ஆகிய 5 தினங்கள் இம்மாதம் சனிக்கிழமையிலே வருகிறது. அதனால இந்த மாதிரி சனிக்கிழமையில கும்பிட்டு வாங்க, கோடி புண்ணியத்தை பெறுங்கள். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து. இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு. 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்கள். தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படிப்பட்ட பலன் தரும்னா, ராசிநாதன் குரு உச்சம். அந்த குரு உச்சமாக இருக்கிற இடத்துலையே சூரியனும் உட்கார்ந்துருக்கார், பாக்யாதிபதியும் உட்கார்ந்துருக்கார். குலதெய்வ அருள், முன்னோர்களின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் குடும்பத்துக்கு கிடைக்குது. அதுவும் சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே தந்தையை நினைத்து மனக்கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலை இருக்கும். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும்.
அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பண செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களால் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு ஒன்றா மருத்துவ செலவு, கண்ணுக்கு பிரச்சனை, காதுக்கு பிரச்சனை, இந்த ஆப்ரேஷன் இல்லையா, உங்கள் வீட்டில் உங்களுக்கான திருமண செலவு, உங்களுடைய படிப்புக்கான செலவுன்னு உங்கள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள், இப்போ நீங்கள் நிலம் வாங்கலாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ முதலீடு பண்ணினா ஸ்திரமான சொத்து சேர இருக்கக்கூடிய நேரம். 4ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சமாக இருக்கார், அந்த உச்ச குருவின் பார்வையில் சனி இருக்கார். இப்போ நீங்கள் நிலத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நிம்மதியாக உட்காரலாம். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடம் வீக்காக இருந்துன்னா சொந்த வீட்டில் போய் தூங்க முடியாது, சொந்த வீட்டில் குடியேற முடியாது. எனக்கு தெரிஞ்ச 2-3 நண்பர்கள் இருக்காங்க, 2-3 வீடு வாங்கியிருக்காங்க. அவங்களால அந்த வீட்டில் எந்த வீட்லேயும் போய் தங்க முடியல. அது ஒருத்தர் வந்து ஒரு லேடி, ஒரு ஒரு பெண் சகோதரி ஃபாரினில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. 3 வீடு 4 வீடு அங்கே காண்டிமோனியமாக வாங்கி போட்டிருக்காங்க. அவங்களால எந்த இடத்துலையும் அவங்களால தங்க முடியல. அவங்க வாடகை வீட்டில் தங்கியிருக்காங்க, அந்த வீட்டெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த 12ஆம் வீடு வந்து வீக்காக இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலமாக அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கடைசியாக ஒரு பரிகாரம் சொல்லுவோம், அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். பொதுவாக என்ன பண்ணுறோம், கல்யாணம் வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இப்படி இருப்பாங்க, அண்ணன் தம்பி கூட. கல்யாணம் ஆகிடுத்துன்னா பெண்கள் தங்களுடைய சகோதரிகள் கூட ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் விலகி செல்வார்கள். எங்கள் அண்ணனா எனக்கு பங்காளிவன், அவன் எனக்கு வேண்டாம். இதுக்கு காரணம் என்னென்னா மனைவி சார்பாக இருக்கிறது. அது ஆக்சுவலாக தப்பு கிடையாது, மனைவி தான் நிரந்தரம். ஆனால் கூட பிறந்தவங்களை பகைச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை கூட பிறந்தவங்களை விலகி சென்றீங்கன்னா அதுவும் ஒரு கர்ம வினை. அவங்களால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகளையும் செய்ய தயங்காதீர்கள். என் பொண்டாட்டி சொல்கிறா சார் வேண்டான்னு சொல்ல, உங்கள் எப்போ பாரு உங்கள் அண்ணனுக்கே பண்ண. இதை பண்ணுறதுல வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தங்களுடைய குடும்பத்தாருக்கு, பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணோம், எங்கள் அக்காவுக்கு பண்ணோம், எங்கள் தங்கச்சிக்கு பண்ணோம், ஏன் அதே உங்கள் நாத்தனாருக்கு பண்ண, அது மட்டும் மனசு வராது. இந்த மனசை கொண்டு வாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா உறவுகளையும் பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்துலேருந்து முயற்சி எடுங்க, நன்மைகள் ஏற்படும். ஏன்னா குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் வீட்டு அதிபதியை குரு பார்க்குறாரு. அதனால் பணபலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா கொல்லூர் மூகாம்பிகை ஆடி மாதம் கொல்லூர் மூகாம்பிகையை வழிபட்டுட்டு வாங்க. அதை விட ஒரு பரிகாரம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் வாழ்க்கையில் அமையாது. இதன் மூலமாக குடும்பம் பலப்படும், வருமானம் அதிகரிக்கும், வாக்கு சித்தம் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.